900 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 3.5 மணி நேரத்தில் கடக்கும் பிரம்மாண்ட திட்டம். பல கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்படும் இந்தியாவின் 2வது புல்லட் ரயில் பாதை. 2020லேயே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த புல்லட் ரயில் பாதை எங்கு எப்போது அமைய போகுது? நாட்டுடைய 2வது ரயில் பாதை பத்தி முக்கிய அப்டேட் ஒண்ண மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. இதுல டெல்லியையும் அகமதாபாத்தையும் இணைக்கிற விதமா இந்த புல்லட் ரயில் பாதை அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த 2 நகரங்களையும் புல்லட் ரயில் மூலம் இணைக்கிறது மூலமா 2 நகரங்களுக்கான பயண நேரம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ டெல்லியில இருந்து அகமதாபாத் பயணிக்கணும் அப்படின்னா பொதுவா 12 மணி நேரம் ஆகுதாமா. இதுவே இந்த புல்லட் ரயில் வந்துட்டா வெறும் 3.5 மணி நேரத்துல கடக்க முடியும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த புல்லட் ரயில் பாதை டெல்லியில துவங்கி ஹிமாத் நகர், உதய்பூர், பில்வாரா அப்படின்னு சில பகுதிகளை இணைக்கிற விதமா கட்டமைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 900 கிலோமீட்டர் நீளத்துக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டது பலரையும் ஆச்சரியப்படுத்துறதோட 2020லேயே இந்த திட்டத்துக்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொன்னதா சொல்லப்படுது. ஏற்கனவே இந்தியால புல்லட் ரயில் பாதை கொண்டு வரதுக்கான பணிகள் துவங்கிடுச்சு. இதுல முதல் கட்டமா மும்பைல இருந்து அகமதாபாத் வரை புல்லட் ரயில் பாதை அமைக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்துல இந்த புல்லட் ரயில் பயணிக்கிற வகையில திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து 2026ல இந்த 2 நகரங்களையும் இணைக்கிற விதமா நாட்டுடைய புல்லட் ரயில் பாதை துவங்கப்படுமாமா. அதை தொடர்ந்து இந்த 2வது திட்டமும் கூடிய விரைவில் பணிகள் துவங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்தியாவை வளர்ச்சி நாடுகளுடைய பட்டியல்ல கொண்டு வரதுக்காக இப்படி ஒரு பிரம்மாண்ட திட்டம் செயல்படுத்தப்படுது. டெல்லியில இருந்து பொதுவா அகமதாபாத்துக்கு விமானத்துல பயணிக்கணும் அப்படின்னா அதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுமாமா. இதுவே புல்லட் ரயில்ல பயணிக்கணும் அப்படின்னா 3.5 மணி நேரத்துல கடந்துடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவுடைய இந்த பிரம்மாண்ட திட்டம் பத்தின உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.